இந்த பாடல் நீங்க கேட்டிருப்பீங்க, டேர் டு பி எ டேனியல். தானியேல் தைரியமா இருந்தானாம். சிங்கம்னு சொன்னாலே எல்லாரும் கொஞ்சம் பின்னடைவான்ல. ஆனால் தானியேல் பயப்படவே இல்லை. அதுவும் சிங்க கெபியில போடப்படுவதற்கும் அவன் பயப்படவே இல்லை. தானியேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனை ஆகிலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்படியே கட்டளையும் எழுதப்பட்டது. 10ஆம் வசனத்துல தானியேலை குறித்து என்ன பார்க்கிறோம்னா, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இப்போ அவன் வீட்டுக்குள்ள வந்தான். வீட்டுக்குள்ள வந்து பலகணிகளை திறந்து வைக்கிறான். நீங்களும் நானும் கொஞ்சம் பயந்து பலகணிகளை மூடி வச்சிருப்போம். பலகணிகள் ஜன்னல் திறந்திருக்குது. சரி, இப்போ உட்கார்ந்து ஜெபிச்சிடலாம் அப்படின்னு உட்கார்ந்து ஜெபிச்சிருப்போம். ஆனா இவன் என்ன செய்யறான்? ஜன்னல் திறந்திருக்க முழங்கால் படிக்கிட்டு. ஏன்னா ஜெபிக்கிறதுக்கு அந்த பொசிஷன் போஸ்டர் முழங்கால் படிக்கிட்டு அவன் தினமும் தான் செய்து வந்த பழக்கத்தின்படியே 1 முறை அல்ல 3 முறை ஜெபம் பண்ணினான், ஸ்தோத்திரம் பண்ணினான். எவ்வளவு பெரிய தைரியம் இல்ல? இப்படி செய்தால் எனக்கு தண்டனை உண்டுன்னு தெரியும், ஆனாலும் அவன் செய்யறான். இந்த ராஜாவும் தரியர் ராஜாவும் இந்த தானியேல ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இப்படி இருக்கும்போது 16ஆம் வசனம் பாருங்க. இப்போ அவனை தூக்கி போட்டாச்சு. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இந்த தானியேலுக்கு நம்பிக்கை இருந்தது, அதோடு கூட இந்த ராஜாவுக்கும் இருந்திருக்குது. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை இந்த சிங்கங்களுக்கு தப்புவிப்பார் என்று சொன்னாங்க. நடந்து என்ன தெரியுமா? அன்றைக்கு இரவு முழுவதும் அந்த ராஜாவுக்கு தூக்கமே வரல. அதிகாலையில் எழும்பி சிங்க கபிக்கு ஓடி வந்து அந்த நம்பிக்கையின்படியே கேட்கிறாரு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று சொல்லி தானியேலை கேட்கிறான். இப்ப தானியேல் சொல்ற, ராஜாவே நீர் வாழ்கன்னு சொல்லிட்டு சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஆகையினால சிங்கங்களை என்ன ஒன்னும் செய்யலன்னு சொல்லி கொடுத்துக்காங்க. ஆண்டோடைய கிருபையினால 23ஆம் வசனத்துக்கு கடைசி பாருங்க, தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. சிங்கங்களுடைய நகங்கள் பயங்கர கூர்மையானவைகள், அது அவனை சேதப்படுத்தல. சிங்கங்களுடைய பற்கள் பயங்கரமான பற்கள், அந்த நகங்களும் ஒன்றும் செய்யல, பற்களும் ஒன்றும் செய்யல. அவ்விதமாக ஒரு சேதம் இல்லாமல் காத்து கொள்ளப்பட்டான் தானியேல். இதை சாட்சியாக நான் வாசிக்கிறேன். 26ஆவது வசனம், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்குமுள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர்,
அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். இந்த காரியம் இந்த நாட்களை நடக்கணும்னா நீங்களும் நானும் தானியேலை போல எழும்பணும், தானியேலை போல தைரியமா எழும்பணும். ஆனா நீங்களும் நானும் சின்ன கஷ்டம் வந்தானே, இது எப்படி ஆகுமோ இது எப்படி ஆகுமோன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் இல்லையா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு தானியேலை காத்த தேவன் உங்களை என்னையும் காத்துக்கொள்வார். That to be a Daniel. தேவனுக்காக தைரியமான சாட்சிகளாக எழும்போம். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். சிங்கத்தை கண்டு பயப்படுகிறவர்கள் அல்ல, சிங்கத்தை போல தைரியமாக எழும்பத்தக்கதாக இன்றைக்கு நீதிமான்களை ஆண்டவர் தேடுகிறார். ஆமேன், ஆமேன்.